வணக்கம் நண்பர்களே. இது ஆன்மீகமும் ஜோதிடமும். இன்றைய பதிவிலே என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், கோயில் நகரமாம் காஞ்சிபுரத்திலே அமைந்துள்ள வழக்கருத்தீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய பராசுர ஈஸ்வரர் ஆலயத்தின் மகிமையை பற்றி பார்க்க இருக்கிறோம். என்னுடைய நண்பர் ஒருவர் 13 ஆண்டுகளாக சொத்து வழக்கு பங்காளிகளோடு இருப்பதாகவும், ஒரு முடிவிற்கு வராமல் அது இழுபறியாக இருந்து நடைமுறை வாழ்க்கையை பாதிக்கிறது. அடிக்கடி ஹியரிங் போய் நிற்க வேண்டியிருக்கு, வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, சீக்கிரம் இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி ரொம்ப புலம்பிகிட்டு இருந்தார். இந்த வழக்கருத்தீஸ்வரர் பற்றி நான் ஒரு புத்தகத்திலே படித்திருந்தேன். பொதுவாகவே அதிகம் செலவு செய்து ஒரு பரிகாரம் செய்வதில் எனக்கு உடன்பாடு இருப்பதில்லை என்றபோதும், இதுக்கு பெருசாக செலவு இல்லை, காஞ்சிபுரம் காந்தி சாலையில் அமைந்துள்ள வழக்கருத்தீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்னோடய கருத்தை சொன்னேன். இந்த வழக்கருத்தீஸ்வரர் ஆலயத்திலே உள்ள மூலவர் 16 பட்டைகளை கொண்ட சிவலிங்கமாக வீற்றிருக்கிறார். தொடர்ந்து 16 வாரங்கள் சென்று வழிபட வாய்ப்பு குறைவு. தொலைதூரத்தில் உள்ள மனிதர்களால் தொடர்ந்து 16 வாரம் செல்வது இயலாத காரியம். ஆகவே 16 சுற்றுகள் வழிபட்டு வழக்கருத்தீஸ்வரரிடம் நம்முடைய கோரிக்கையை வைக்கும்போது கைமேல் பலன் கிடைக்கும் என்றொரு நம்பிக்கை நிலவுகிறது. அந்த நண்பரையும் நான் அனுப்பி வைத்தேன். அவர் போயிட்டு வந்த 3வது மாதத்திலே அந்த வழக்கு சுபமாக முடிந்து விட்டதாக கூறினார். பொதுவாக பரிகாரங்கள் எல்லாம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான். இது 100% கரெக்டாக நடக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு சரியான பதிலை நம்மளால் சொல்ல முடியாது. சில பேருக்கு அது சரியாக அமையலாம், சில பேருக்கு அது இன்னும் கொஞ்சம் தாமதமாகலாம், சில பேருக்கு நடக்காமலே கூட போகலாம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. முழு மனதோடு இறைவனை நம்பி ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோடு இது கண்டிப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு செல்லும்போது தான் நம்முடைய கோரிக்கைக்கு இறைவன் செவி மடுக்கிறான். இதுக்காக நம்ம பெருசாக பல ஆயிரங்கள் செலவு செய்து பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும், பரிகாரத்திற்கு ஏதாவது ஒரு ஜோதிடரிடம் பணம் கொடுத்து தான் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. நேராக கோயிலுக்கு போவோம், இறைவனிடம் மனமுருகி நம்முடைய கோரிக்கையை முன்வைப்போம். நல்லதே செய்து நல்ல வழியில் நாம் சம்பாதித்து நல்ல வழியில் நீதிக்காக நேர்மைக்காக நாம் ஒரு வழக்கை கையில் எடுக்கிறோம் என்றால் கண்டிப்பாக இறைவன் நம் பக்கம் நின்று வழக்கை தீர்த்து வைப்பான். நன்றி, வணக்கம்.